வெண்ணெயோட காஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வந்து வீட்டிலேயே வெண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி பால் வந்து நம்ம காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, பாலை காய்ச்சிட்டு உர ஊற்றி வைக்கிறோம் தயிருக்கு. டெய்லி உர ஊற்றினோன்னே அந்த தயிர் வந்து கட்டியானதுக்கப்புறம் மேலே அந்த ஆடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டோர் பண்ணி டெய்லி ஃப்ரிட்ஜில் சேர்த்துக்கிட்டே வாங்க. சேர்த்து வச்ச தயிரை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டில் உள்ள பெரிய ஜாரில் இதை அப்படியே போட்டுக்கோங்க. இது நம்ம 1 மாதமாக ஸ்டோர் பண்ணி வச்சது. நல்லா கொஞ்ச நேரம் ஓட விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் எப்படி திரிஞ்சு அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அழகாக நமக்கு ஒரிஜினல் வெண்ணெய் கிடச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. பிடிச்சி எடுத்த வெண்ணெயை கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டுட்டு திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்போ எடுத்து உருக்கி நெய்யாக யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே வெண்ணெய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.